விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 291 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மயிலம் அருகிலுள்ள பெரும்பாக்கம் சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 291 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் திருவள்ளூரைச் சேர்ந்த செல்வா என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓங்காளியம்மன் கோவிலில் மாசி மாத தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரசி ராமணி செட்டிப்பட்டி சரவங்கா நதிக்கரையில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஓங்காளியம்மன் கோவிலில் மாசி மாத தீமிதி திருவிழா கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து விரதமிருந்த திரளான பக்தர்கள் பல்வேறு அழகு குத்தியும் குழந்தைகளை கையில் ஏந்தி கொண்டும் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் கோவில் முன்பு ஏராளமான பக்தர்கள் பொங்கல் வைத்து ஆடு கோழிகளை பலியிட்டு வழிபாடு செய்தனர். கரூரில் காவிரி ஆற்றில் உள்ள கிணற்றில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாவதாக தெரிவித்துள்ளனர். தவிட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள காவிரி ஆற்றில் நஞ்சி புகழூர் ஊராட்சி தண்ணீர் எடுக்கும் கிணறு ஆற்றின் நடுவே அமைந்துள்ளது. இந்த கிணற்றில் உள்ள குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. கோடை காலம் துவங்க உள்ள நிலையில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறி வருவது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடைப்பை உடனே சரி செய்து தண்ணீர் வீணாவதை அதிகாரிகள் தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே அனுமதியின்றி நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் காலை முட்டியதில் முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வேப்பனஹள்ளி அருகே வி மாதைப்பள்ளி கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றது. இதனை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், இளைஞர்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். அப்போது சீறி பாய்ந்த காளை ஒன்று முட்டியதில் அதே கிராமத்தைச் சேர்ந்த இருசன் என்கின்ற முதியவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்தில் மயங்கி விழுந்தார். அவரை உடனடியாக மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் செல்லும் வழியிலே அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகையில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் திருக்கதவு திறக்கப்படும் ஐதீக திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் வேதங்கள் பூஜை செய்து மூடி கிடந்த கதவை அப்பாரும் சம்பந்தரும் தேவார பதிகங்கள் பாடி திறந்ததாக கூறப்படுகிறது. அதனை நினைவு கூறும் வகையில் இக்கோவிலில் மாசி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அலங்கரிக்கப்பட்ட கேடயத்தில் அப்பரும் சம்பந்தரும் எழுந்தருளினர். தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி கதவிற்கு பாடி கதவு திறக்க ஐதீக நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வேதாரண்யேஸ்வரரை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு போதிய பருவமழை பெய்ததால் நீர்நிலைகள் வறண்டு காணப்படும் சூழலில் வெயிலின் தாக்கம் கடந்த 2 மாத காலமாக அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அம்மாப்பட்டி, கோட்டைப்பட்டினம், மணமேல்குடி, கட்டுமாவடி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் மழை பெய்தது. அதேபோல் அறந்தாங்கி, சிலட்டூர், ஆயங்குடி, வல்லவாரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது.
ராசிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி மாத திருவிழாவின் மயான கொள்ளை நிகழ்வை ஒட்டி அம்மன் சிம்ம வாகனத்தில் ஊர்வலம் நடைபெற்றது. இறுதியாக ஊர்வலம் முத்துக்காளிப்பட்டி மயானத்திற்கு சென்றது. பின்னர் அங்கு மயான கொள்ளை நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பூசாரிகள் 50க்கும் மேற்பட்ட ஆடுகள், 100க்கும் மேற்பட்ட கோழி மற்றும் ஒரு பன்றியை வாயால் கடித்து பலியிட்டு ரத்தத்தை உறிஞ்சினர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பம்பைகள் இசைக்கப்பட்டு பக்தர்கள் சாமி ஆடி வந்தனர். இதில் திரளான திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியரை மாணவர்கள் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாடிக்கொம்பு அடுத்த குயவநாயக்கன்பட்டியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் சயாக தொபியராசு. கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே பள்ளியில் பணியாற்றி வந்த இவர் ஓய்வு பெற்றார். இந்நிலையில் ஓய்வு பெறும் நாளில் பள்ளி மாணவர்கள் அவருக்கு மலர்தூவி மரியாதை செய்து கண்ணீருடன் வழியனுப்பி வைத்தது அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே இடுகாட்டு சாலை பாலத்தை மர்ம நபர்கள் இடித்து அகற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்குநேரி அடுத்த ஆயநேரி கிராமத்தில் வயல்வெளி மற்றும் இடுகாட்டுக்கு செல்ல அமைக்கப்பட்டுள்ள பழைய சாலை பயன்பாட்டில் இருந்து வந்தது. சாலையோரம் உள்ள நிலத்தின் உரிமையாளர் தனது நிலத்திற்கு அந்த சாலை செல்வதாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் அங்கிருந்த பாலத்தை இடித்து அகற்றியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் பாலத்தை இடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள கோட்டை முனீஸ்வரர் கோவில் மாசி களரி திருவிழாவை ஒட்டி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பூத்தட்டை ஊர்வலமாக வைத்து வழிபட்டனர். கமுதி கோட்டைமேடு பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோட்டை முனீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியானது மாசி களரி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கோட்டை முனீஸ்வரர் கோவிலில் காப்பு கட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து நாள்தோறும் முனீஸ்வரருக்கு சிறப்பு பூஜை, அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் கமுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பூத்தொட்டுகளை மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து வழிபாடு செய்தனர்.